செலுத்துங்கள். கடவுளுக்கே நன்றி பலி செலுத்துங்கள், செலுத்துங்கள். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனையினின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சீயோனினின்று ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள், ஒளி வீசி மிளிர்கின்றார் கடவுள். கடவுளுக்கே நன்றி பலி செலுத்துங்கள், செலுத்துங்கள். கடவுளுக்கே நன்றி பலி செலுத்துங்கள், செலுத்துங்கள். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும். ஏனெனில் கடவுள்தாமே நீதிபதியாய் வருகின்றார். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். கடவுளுக்கே நன்றி பலி செலுத்துங்கள், செலுத்துங்கள். கடவுளுக்கே நன்றி பலி செலுத்துங்கள், செலுத்துங்கள். திருப்பாடல்கள் 50 கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உண்மையான வழிபாடு எது, கடவுளுக்கேற்ற பலி எது என்பதை உணர்த்தக்கூடியதாய் திருப்பாடல்கள் 50 அமைந்திருக்கிறது. 23 வசனங்களை இந்த திருப்பாடல் கொண்டிருக்கிறது. ஆசாப்பின் புகழ்பா. இந்த ஆசாப்பு யார்? தாவீது அரசருடைய இசைக்குழுவை வழிநடத்துபவர்களில் ஒருவர்தான் இந்த ஆசாப்பு. இந்த திருப்பாடலை விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஆசாப்பு எழுதியிருக்கலாம் அல்லது ஆசாப்பினுடைய சார்பாக வேறொருவர் கூட எழுதியிருக்கலாம் என்று சொல்லி. திருப்பாடல்கள் 73 முதல் 83 முடிய உள்ள திருப்பாடல்கள் ஒவ்வொன்றுமே ஆசாப்பின் பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது. திருப்பாடல்கள் 50. இந்த திருப்பாடல் கடவுளுக்கேற்ற உன்னதமான பலி எது, கடவுள் எப்படிப்பட்ட பலியை விரும்புகிறார் என்பதற்கு விடை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. கீழ்ப்படிதலோடு கூடிய ஒரு நன்றி பலியை கடவுள் விரும்புகிறார். திருப்பாடலினுடைய துவக்கத்திலே திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை ஒரு மகிமையின் தெய்வமாக, மாட்சி பொருந்தியவராக படம் பிடித்து காட்டி, அப்படியே அந்த திருப்பாடல்கள் செல்ல 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 கடவுளை ஒரு நீதிபதியாக, நடுவர் இருக்கையிலே அமர்ந்து நல்லதையும் கெட்டதையும் பகுத்து பார்த்து நல்லவற்றுக்கு வெகுமதியும் தீயவர்களை கண்டனம் செய்கிற ஒரு நீதிபதியாக அங்கே திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை நிறுத்துகிறார். இறை வார்த்தைகள் 7 முதல் 15 இறை விசுவாசிகளிடமிருந்து, இறை நம்பிக்கையாளர்களிடமிருந்து இறைவன் எதை எதிர்பார்க்கிறார் என்பதையும், இறை வார்த்தைகள் 16 முதல் 21 பொல்லாரை, குறிப்பாக வெளிவேடக்காரர்களை கடவுள் எந்த அளவுக்கு சாடுகிறார், அவருடைய செயல்களை எந்த அளவுக்கு தீர்ப்பிடுகிறார் என்பதையும், இறை வார்த்தை 22 மற்றும் 23 ஒரு அச்சுறுத்தக்கூடிய வாக்குறுதியோடு அந்த திருப்பாடல் நிறைவு பெறுவதையும் நம்மால் காண முடிகிறது. விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 2 முதல் 17 முடிய உள்ள இறை வார்த்தைகளிலே ஒரு 10 கட்டளைகளை நாம் காண்கிறோம். அதைத்தான் 10 கட்டளைகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 கட்டளைகளில் முதல் 4 கட்டளைகள் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் இறைவனுக்கு செய்ய வேண்டியவற்றையும்,
அடுத்த 6 கட்டளைகள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய சக மனிதருக்கு செய்ய வேண்டியவற்றையும் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 10 கட்டளைகளையும் கூட இந்த இடத்திலே நாம் பொருத்தி பார்க்க முடியும். இந்த திருப்பாடலிலே திருப்பாடல் 50 1 முதல் 6 முடிய உள்ள இறை வார்த்தைகள் கடவுள் எல்லா மனிதர்களையும் அந்த நடுவர் இருக்கையின் முன் அழைக்கிறார். அந்த நீதிபதியின் முன் அனைவரையும் வரும்படியாய் அவர் அழைக்கிறார். 7 முதல் 15 முடிய உள்ள இறை வார்த்தைகள் முதல் 4 கட்டளைகளை கண்முன் நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த முதல் 4 கட்டளைக்கு எதிராக எப்படி இந்த மக்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் எப்படி அந்த கட்டளையை மீறினார்கள் என்பதையும் 16 முதல் 21 முடியுள்ள இறை வார்த்தைகள் அடுத்த 6 கட்டளைகளை எப்படி இவர்கள் மீறினார்கள் என்பதையும், இறை வார்த்தைகள் 22 மற்றும் 23 கட்டளைகளை மீறியவர்களை இறைவன் தண்டிப்பதாகவும், யாரெல்லாம் கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படிந்தார்களோ அவர்களுக்கு இறைவன் வெகுமதி கொடுப்பதாகவும் இதை நாம் காண முடிகிறது. இந்த திருப்பாடல் 50 எசாயா புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தையும் மீகா புத்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடலினுடைய சுருக்கம் எது என்று சொன்னால், நாம் செலுத்துகிற வெளிப்புற சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஆடம்பரமான கொண்டாட்டங்கள், இறைவனுக்கு கொடுக்கிற காணிக்கைகள் அல்லது பக்தி முயற்சிகள், நம்ம அவருக்கு செலுத்துகிற பலிகள், இவற்றின் வழியாக கடவுளை நாம் திருப்திப்படுத்த முடியும், கடவுளை நாம் மகிழ்ச்சிப்படுத்த முடியும், கடவுளுக்கு ஏற்புடைய இனமாக ஜனமாக நாம் மாற முடியும், அதன் மூலம் கடவுள் கொடுக்கிற அந்த வாக்குரிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று, உரிமை பெயரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் கடவுள் அவற்றை விரும்புவதில்லை. கடவுளுக்கு ஏற்ற உன்னதமான பலி எது என்று சொன்னால், கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு பக்தி முயற்சி எது என்று சொன்னால், கடவுள் விரும்புகிற சமய வாழ்வு, ஆன்மீக வாழ்வு எது என்று சொன்னால், கீழ்ப்படிதலும் கடவுளுடைய கட்டளைகளுக்கு பணிந்து வாழ்வதும், இறையரசின் மதிப்பீடுகளின்படி வாழ்வதும், சக மனிதர்களை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் கடவுள் விரும்புகிற உன்னதமான பலியாக இருக்கிறது என்பது இன்றைய திருப்பாடலிலே வெளிப்படுத்தப்படுகிறது. இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் ஒருபோதும் மறவாதீர்கள், ஏனென்று சொன்னால் கடவுளுக்கேற்ற உன்னதமான பலி இதுதான். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். இந்த மக்கள் ஏன் என்னை தேடி வருகிறார்கள்? அவர்கள் வயிறார உண்டதாலாக. கடவுளுக்கேற்ற உன்னதமான பலி என்பது கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது எது என்று சொன்னால், ஒரு கடவுளுக்கேற்ற ஒரு வாழ்வு, கடவுளை அன்பு செய்வதும் அந்த அன்பை சக மனிதர்களிடம் பகிர்ந்து கொள்வதும் தான் உண்மையான ஒரு சமய வாழ்வு. கடவுளுக்கு கீழ்ப்படிதலோடு அவருடைய கட்டளைகளை வாழ்வாக்குவதுதான் கடவுளுக்கு ஏற்றதான ஒரு பலி. ஆகவே இன்றைக்கு உணர்ந்து கொள்வோம், ஒரு தெளிவு பெறுவோம், புதிய பார்வைக்குள்ளாய் கடந்து வருவோம். கடவுளுக்கு கொடுக்கிற உன்னதமான பலி நாம் அவரை போல நன்மை செய்கிற மனிதர்களாய், கீழ்ப்படிதலுள்ள ஒரு மக்களாய், கடவுளுடைய கட்டளைகளை பணிந்து வாழுகின்ற மக்களாய் வாழ்வதுதான். வாழ முயற்சி எடுப்போமா? ஜெபிக்கலாமா? தாயும் தந்தையுமான இறைவா, திருப்பாடல்கள் 50 இன்றைக்கு தியானிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறீர் என்பதையும், எதை எங்களிடமிருந்து இதோ எடுத்தெறிய வேண்டும், அது எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடாது என்று நீர் விரும்புகிறீர் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். பல நேரங்களில் வெளிப்புற ஆடம்பரங்களினால் அல்லது வெறும் மேம்போக்கான ஒரு பக்தி முயற்சிகளினால் அல்லது பலிகளினால் உம்மை திருப்திப்படுத்தி விடலாம் என்று சொல்லி எங்களையே நாங்கள் ஏமாற்றி கொண்டிருந்திருக்கிறோம். மன்னிப்பு கேட்கிறோம். வருகிற நாட்களில் நீர் விரும்புகிற உன்னதமான பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு ஆற்றலையும் பலத்தையும் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமேன்.